வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்டில் கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க அதிசயமாக அரிசி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி திடீர்னு சாப்பாட்டை ரொம்ப ரசிச்சு பா 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 என்ன ருசியாக சமைக்கிறா இந்த கோமதி அப்படின்னு அவங்க கண்ணத்தை கிள்ளி அவங்களே மொத்தம் கொடுத்துக்கிறாங்க. மீனா சிரிப்போட பார்க்க, ஆமாங்க அத்தை, சமையல்ல உங்களை அடிச்சுக்க இன்னொருத்தர் பிறந்து தான் வரணுங்கிறாங்க ராஜி. இன்னொரு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. இனிமே தினமும் உங்க சமையல சாப்பிட போறோம்னு நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷத்துல அம்புட்டு ருசியா இருக்கத்த அப்படின்னு குதூகலிக்கிறாங்க. உடனே கோமதி முகத்தை சுருக்கிக்கிட்டு, அப்போ என் சமையலுக்காக தான் இங்க இருக்கணுங்கிற அப்படின்னு வம்பிழுக்க ஆரம்பிக்க, சாச்சா அதுக்காக மட்டும் இல்லை, ஆனால் அதுவும் ஒரு காரணம்தான் அப்படிங்கிறாங்க மீனா. ஆ அப்படின்னு கோமதி பார்க்க, இங்கே மாற்றி மாற்றி எல்லார்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அங்கன்னா உங்கள் பையன் மட்டும்தான் இருக்காக, எம்பட்டு நேரம் தான் அவங்க முகத்தையே நான் பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்கன்னு மீனா கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டம் தாண்டிங்கிறாங்க கோமதியும். அதான் அப்படின்னு மீனா சந்தோஷமா தலையாட்ட, இனிமே நீங்க இங்கேதான் இருக்க போறீங்கன்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ராஜி சொல்ல, ஆமா நீ எனக்கும் தான்றாங்க அரசி. ஏன் சாயந்தரமானா பலகாரம் வாங்கிட்டு வருவான்னு தானே அப்படின்னு கோமதி கிண்டலா அரிசிய கேட்க, அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அண்ணி வீட்டில் இருந்தாலே ஒரு தனி வைப்பு தான்றாங்க அரசி. வைஃபா என்னடி இது வைஃப்னுட்டு இருக்கிறா அப்படிங்கிற கோமதி 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறத பார்த்துட்டு, என்னடி எதுக்கடி கையில் தட்டிக்கிறீங்க சொல்லுங்கடின்றாங்க. வைப்புன்னா என்ன சொல்றது, அது ஒரு தனி சந்தோஷம், அப்படியே ஜாலியா இருக்குமான்றாங்க அரசி. அப்ப நாங்கெல்லாம் உனக்கு ஜாலியா இல்லை அப்படின்னு கோமதி அரசி பக்கம் வம்புக்கு இழுக்கிறாங்க. நல்லா கேளுங்க அத்தை அப்படின்னு ராஜியும் கோமதியை ஏற்றி விட, கோமதி ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே வம்பிழுக்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க. நீங்கெல்லாம் ஜாலி தான், ஆனால் அண்ணி இருந்தா இன்னும் ஸ்பெஷல் ஜாலி தான் அப்படிங்கிறாங்க அரசி. மீனா நீங்கள் 2 பேரும் இங்கேயே இப்படியே இருந்துருங்கன்னு மாமா சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்றாங்க கோமதி. மாமா சொல்லுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கலத்த, ஆனால் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஒருவேளை மாமா சொல்லாம போயிருந்தா அப்படின்னு ராஜி சந்தேகத்தை கிளப்ப, நானே கேட்டிருப்பேனேங்கிறாங்க மீனா. அதுக்கு உன் புருஷன் ஒத்துக்குவானா அப்படின்னு கோமதி கேட்க, அவர் ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன, அவர் அங்க போகட்டும், நான் இங்கேயே இருக்கேன்றாங்க மீனா. இப்ப அவன் போகும்போது அவன் முகத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட தனியா பேசும்போது இருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னான்னா என்கிட்ட சொல்லுடி, நீ கண்டுக்காதன்றாங்க கோமதி. நான் கண்டுக்க மாட்டேன்றாங்க மீனா. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நான் இங்கே தான் இருப்பேன்னு மீனா முடிச்சுக்கிறாங்க. ஒரு வாய் நிறைய சாப்பிட்றத அள்ளி வச்சுட்டு என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, அப்படி சொல்லுன்றாங்க கோமதி. அரசிமா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தேன்றாங்க மீனா. அப்படின்னு அரிசியும் சிரிப்போட குழம்பு மொண்டு ஊத்துறாங்க. கோமதி, ராஜி எல்லாருக்கும் சரியான சந்தோஷமா இருக்குது. வெளியே காந்தியோட 3 பொம்மைங்க மாதிரி சரவணன், பழனி, கதிர் 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பழனி, அப்ப இனிமே செந்திலும் மீனாவும் இங்கே தான் இருக்க போறாங்களான்னு கேட்குறாரு. ஆமா மாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமோ அவசரமா சொல்றாரு கதிர். ஓ, அதுதான் செந்திலுக்கும் நல்லது, மீனாவுக்கும் நல்லது. இப்ப உங்க அப்பா கண்காணிப்புல இருக்கான்னு வச்சுக்க, அவன் மாறிடுவான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, தீம் பார்க்ல இருக்க சிரிக்காத மனுஷன் மாதிரி படு சீரியஸா முகத்தை வச்சுட்டு பொசிஷன் கூட அசையாம உட்கார்ந்துருக்காரு சரவணன். ஏதோ பேசிட்டு திரும்புற பழனி அப்படியே உட்கார வச்ச பொம்மை மாதிரி இருக்க சரவணனை பாக்குறாரு. டேய் மாப்பிள்ளன்னு கூப்பிட அவருக்கு காதலியே ஏறல. டேய் மாப்பிள்ள அப்படின்னு அவர் காலில் ஒரு தட்டு அப்படின்னு திரும்புறாரு. நீ என்னடா தீவிரமான யோசனையில் இருக்க அப்படின்னு பழனி கேட்க, ராத்திரி எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, இந்த எகத்தாலம் தானே வேணாங்கிறது, மக்களை பாருன்ற மாதிரி பார்க்குறாரு பழனி. எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு படு அதிர்ச்சியா கேட்குறாரு கதிர். சரவணனும் ரொம்ப சீரியஸா ஆமான்னு தலையாடுறாரு. ஏன்பா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, போய் கட்டில்ல படு, போர்வை எடுத்து போத்து கண்ணை நல்லா மூடிக்க, தூக்கம் தானா வந்துட்டு போகுதுன்றாரு பழனி. ஏன்பா இதெல்லாமா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாரு பழனி.
மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி படுத்தா தூக்கம் வரும், ஆனா எனக்கு வராது அப்படின்னு சரவணன் ரோபோட் மாதிரியே சொல்றாரு. ஏன்னே அப்படின்னு கதிர் கேட்க, எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது கதிர் அப்படிங்கிறாரு சரவணன். கண்டதையும் போட்டு யோசிக்காம இருந்தாலே தானா தூக்கம் வருன்றாரு கதிர். ஏதாவது யோசிக்கிறதும் யோசிக்காம இருக்கிறதும் நம்ம கையிலையாடா இருக்கு? யோசனையெல்லாம் தானா வருதுன்னு கொஞ்சம் மனுஷனா மாதிரி பேசுறாரு சரவணன். ரெண்டு பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்க, முன்னாடிலாம் மயில் அம்புட்ட பொய் சொல்லிட்டாளேன்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்த, போனதுக்கு அப்புறம் குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டாளேன்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைய காரணமா வச்சு எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துருவாளோன்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். கண்ணில் குழந்தைய காட்டாம போயிடுவாளோன்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி நல்லபடியா வளர்க்கறதுன்னு ஒரு யோசனை. இதோ இப்போ குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதை யோசிச்சு நான் தூங்காம இருக்கிறேன் அப்படின்னு தூங்காம இருக்கிறதுக்கு அப்படியே காரணத்தை லிஸ்ட் போட்டு அடிக்கிட்டு இருக்காரு சரவணன். கேட்ட நமக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. ஏன் மாமா இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா அங்கேயே நின்றுட்டு இருக்காரு சரவணன். ஏன்பா பத்திரிக்கையை அடிக்க கொடுத்தாச்சு, நீ என்னடானா இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லடா சரவணா அப்படின்னு பழனி சொல்ல ரொம்ப கவலையோட முகத்தை திருப்பிக்கிறாரு சரவணன். ஆளுக்கு ஒரு விஷயம் பண்ணி வைக்கிறதால தான் நான் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சரவணன் உண்மையிலேயே அவசரமா எழுந்து வந்த பேய் மாதிரி தான் இருக்காரு. சரியா தூங்காம கடையில எந்த வேலையுமே செய்ய முடியல என்னால. கடைக்கு போனா அடுத்த செகண்டே தூக்கம் வந்துருது எனக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, இவன் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கானேன்னு யோசிக்கிற பழனி பேசாம ஒண்ணு செய்யலாமான்னு கேக்குறாரு. சரவணன் ரொம்ப ஆர்வமா பார்க்க, பேசாம கடைய நைட்ல நடத்தலாமான்னு கேக்குறாரு. சரவணன் மட்டும் இல்ல, கதிருமே அதிர்ச்சியோட பாக்குறாரு. நீ மட்டும் நைட்டு ஃபுல்லா வியாபாரம் பாரு, பகல்ல படுத்து தூங்கு அப்படின்னு பழனி ஒரு சொல்யூஷன் கொடுக்க பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாரு சரவணன். அண்ணே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கு, நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு கதிர். பின்ன உன் அண்ணன் ஊரில் இருக்க அத்தனை பிரச்சனையும் எடுத்து போட்டுக்குவான், அதுக்கெல்லாம் நம்ம என்னடா செய்ய முடியுன்ற மாதிரி பார்க்குறாரு பழனி. மாமா தூக்கம் வராத பிரச்சனை எனக்கு மட்டும்தானே இருக்கு, இந்த ஊர்க்காரங்களுக்கு இல்லையே. அவங்கள நிம்மதியாக தூங்குற நேரத்தில் நான் கடையை ஓப்பன் பண்ணி வச்சு யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? வியாபாரம் யாருக்கு பார்க்கறதுன்னு சரவணன் கேட்குறாரு. அதுவும் சரிதான். நீ படுக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு படுக்கிறியா இல்லையா அப்படின்னு பழனி கேட்க, சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கிறேன், ஆனா அப்பவும் தூக்கம் வந்த பாடு இல்லையேங்கிறாரு சரவணன். தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு கதிர் சொல்ல, அதை தான்டா என் ஃப்ரெண்டும் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்டா கதிர், ஆனா என் மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சரவணன் சொல்ல, அலைப்பாயுதா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற பழனி, மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனைங்கிறாரு. இப்பவும் சரவணன் நம்பிக்கையும் சீரியஸுமா பார்க்க, நீ 1000லிருந்து தழகீழ ஒன்னா எண்ணிட்டு வந்தனா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தூக்கம் தானா வந்துடும் அப்படின்னு பழனி சொல்றாரு. இதை விட பெஸ்டான யோசனை, ஒரு புக் எடுத்து படிச்சா எப்போ தூங்கணும்னு தெரியாம தூங்கிடுவோம். அட போமாமா, 1லிருந்து 10,000 வரைக்கும் தலை கீழா எண்ணி பார்த்துட்டேன், அப்ப கூட எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சரவணன் சொல்ல பழனி அதிர்ச்சியோட பாக்குறாரு. கதிருக்கு கடகடன்னு வர்ற சிரிப்பை அடக்கிக்கிட்டு பாக்குறாரு. தலைகீழ என்றது பிரயோஜனம் இல்லை, பேசாம தலைகீழ தொங்கிட வேண்டியதுதான். என்னப்பா இது, உன் நிலைமை ரொம்ப மோசமா இல்ல இருக்கு, வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பழனி, பேசாம நீ ஜிம்ல சேர்றியா, அங்க போய் நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணனா அந்த டயர்ட்லயே வந்து படுத்தா நீட்டா தூக்கம் வந்துடும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு பழனி. கடையில அம்புட்டு வேலை செய்யறேன், அத்தனை மூட்டையை தூக்கி செமக்கிறேன், அதுல வராத தூக்கம் எனக்கு ஜிம்முக்கு போனா வந்துருமா அந்த தூக்கம் அப்படின்னு சரவணன் சொல்ல, இதெல்லாம் நல்லா பேசு, அப்படி வரியா நீ அப்படின்னு யோசிக்கிறாரு பழனி. அப்ப ஏதாவது பாட்டு கேளு மாப்ள, பாட்டுனா குத்து பாட்டெல்லாம் இல்ல, அமைதியான பாட்டா கேளு, இளையராஜா பாட்டா கேளு அப்படின்னு பழனி சொல்ல, அது மாதிரிலாம் பாட்டு கேட்டா எனக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருது மாமாங்கிறாரு சரவணன். பழனிக்கு எங்கேயாவது முட்டிக்கலான்னு இருக்குது, ஆனா தூண் சரவணன் பக்கத்துல தான் இருக்கு. அட யாரடா இவன், இப்படி வந்தா முட்டுற, பின்னாடி வந்தா உதைக்கிற அப்படின்னு பழனி நொந்த நூடுல்ஸ் ஆகி சொல்ல,
ஏதாவது புக்கு படிச்சு பாருன்னு நல்லா தூக்கம் வரும்னு கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறாரு கதிர். எனக்கு தான் புக்கு படிக்கிற பழக்கமே இல்லையே அப்படின்னு சரவணன் பட்டுன்னு சொல்ல அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு கதிர். ஏண்டா மாப்பிள்ள, நீ பேசாம மூச்சு பயிற்சி பண்ணி பாரு அப்படிங்கிற பழனி. அப்படியே மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளறையே வச்சுக்கிட்டு பொறுமையா வெளியே விடணும். இதே மாதிரி நீ கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வந்துடும் ஐடியா கொடுக்குறாரு அவரு. பழனிக்கு பதில் எதுவும் சொல்லாம சரவணன் மண்டையை பிச்சிட்டு இருக்க கொஞ்சம் அவருக்கு உற்சாகம் ஆயிடுது. இத பேப்பர்ல படிச்ச மாப்பிள்ள, நீ வேணா முயற்சி பண்ணி பாரு வருங்கிறாரு பழனி. அது மட்டும்தான் இப்ப இது வரைக்கும் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு வேணும்னா நீங்க சொன்னதை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல அப்படின்னு திருப்தியா பார்க்குறாரு பழனி. இன்னைக்கு மட்டும் என்ன தூங்க வச்சுட்டீங்கன்னா சரிதான், நான் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு அரலூசு மாதிரியே உட்கார்ந்துருக்காரு சரவணன். சரி சரி, இன்னைக்கு கண்டிப்பா தூக்கம் வரும் பாரு. ஏன்னா நீ தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட அருமை மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறல்ல, அதுவே உனக்கு பாதி தூக்கம் வந்துரும்பா. அதோட சேர்த்து மூச்சு பயிற்சியும் பண்ணுனா உனக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும்னா பாரு அப்படிங்கிறாரு பழனி. அப்படியும் உனக்கு தூக்கம் வரலன்னா என்னைய எழுப்புன்னு நாம உட்காந்து விடிய விடிய கூட பேசலாம் அப்படின்னு கதிர் கேட்குறாரு. விளங்கிடும்னு நினைக்கிற பழனி, ஏன்பா தூங்க வழி கேட்குறவன்ட்ட உன்னையும் தூங்காம வச்சிருக்கிறதுக்கு நீ வழி சொல்ற பாத்தியா அப்படின்னு பழனி கேட்க வேற வழி இல்லையேங்கிறாரு கதிர். ஏன்பா அவன் பேச்ச கேட்காத, பேசாம நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லா தூக்கம் வருன்றாரு பழனி. அப்படின்னு சரவணன் தலையாட்ட, சரவணா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடி அப்படின்னு பழனி சொல்ல, சரி மாமா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேங்கிறாரு சரவணன். எப்பா சாமிங்களா, இதுக்கு மேலே என் தூக்கத்தை பற்றி பேசாம எங்களை தூங்க வைக்காம போனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. செந்தில் அவர் ரூம்ல உட்காந்து நெத்தியில 2 விரலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. மீனா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ரூம்குள்ள வர்றாங்க. உண்ட திருப்தியில அப்பாடான்னு அவங்க வாட்டர் பாட்டில வச்சுட்டு கட்டில்ல உட்காரு. செந்தில் நிமிர்ந்து அவங்கள பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, முகத்துல தெரியுதான்னு மீனா கேக்குறாங்க. உன் முகரக்கட்டையில தான் நல்லா தெரியுதே அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம காது டு காது சிரிக்கிறாங்க. நான் எப்படி இருக்கேன் ஏது என்னன்னு என் முகரக்கட்டைய பார்த்தா தெரியுதா அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க நீங்க எதுக்குங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமா உனக்கு தெரியவே தெரியாது பாரு அப்படின்ற மாதிரி பாக்குற செந்தில், பறி கொடுக்கல ஆனா பறி கொடுத்துருவேன்றாரு. மீனா கொஞ்சம் புரியாம பார்க்க, என் சந்தோஷத்தை, என் நிம்மதிய, என் சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறி கொடுத்துருவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க மீனா. குவார்டர்ஸ்ல எம்பிட்டு சந்தோஷமா இருந்த மீனா, எம்பிட்டு நிம்மதியா இருந்தோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியான்னு கேக்குறாங்க மீனா. நீ தான் வீடு வீடுன்னு யோசிச்சுட்டு இருந்த, அதனால சந்தோஷமா இல்ல. ஆனா நான் அப்படி இல்லை, ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். ஆனா இங்க வந்தா அம்பட்டு தான், என் சந்தோஷம் சுதந்திரம் நிம்மதி எல்லாம் போயிடும், அம்பட்டுதான் போயிடும்னு புலம்புறாரு செந்தில். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு வேற மாதிரி இல்ல தோணுதுங்கிறாங்க மீனா. என்ன தோணுதுன்னு செந்தில் ஒரு மாதிரியா கேட்க, எனக்கு எல்லாரோடையும் இருந்தாதான் சந்தோஷம்னு தோணுது அப்படிங்கிறாங்க மீனா. இங்க நமக்கு பிரைவசியே இருக்காதுடி அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்ப இருக்கேன்றாங்க மீனா. இதோ இந்த ரூம்ல நாம பிரைவசியோட தானே இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, கடுப்பாகிற செந்தில், ஏய் உனக்கு எதுவும் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நம்மளோட விருப்பத்துக்கு இங்க எதையுமே பண்ண முடியாதுடி அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. நம்ம விருப்பத்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க, ஓ நடு வீட்டில் உட்காந்துட்டு பியர் வாங்கி குடிக்க முடியாது அதை சொல்றீங்களான்னு மீனா கேட்குறாங்க. செந்தில் பயங்கர கடுப்பாகி மீனான்னு கத்த, இங்க பாருங்க, இங்க எல்லாரோடையும் இருக்கிற சந்தோஷம் அங்க தனியா இருக்கப்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சீரியஸா சொல்றாங்க. சும்மா அப்படியே கதையை விடாத, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அங்கன்னா நீயே சமைக்கணும், காலையில மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளைக்கும் நீயே சமைக்கணும். இங்க அந்த பிரச்சனையே உனக்கு இல்லையே, அம்மா விதவிதமா உனக்கு ஆக்கி போட்டுடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஜாலியா இருக்கலாம், அதானேங்கிறாரு செந்தில். அதுதானே உன் பிளானு அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அதுதான் என் பிளான்னு உடனே ஒத்துக்கிறாங்க மீனா. அவ்வளவுதான், மீனாவும் டென்ஷன் ஆகி இப்ப என்னங்கிறீங்க அதுக்குன்னு கத்த, ஏய் நீ ஏண்டி இப்படி ஆகிட்ட, எப்பா பாரு சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவுக்கு ரைஸ் ஆயிடுது.
சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. இங்க பாரு மீனா, என்னால் உன்ன மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. எங்கள் அப்பா நிமிஷத்துக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பார். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், தொட்டதுக்கெல்லாம் குத்தம் குத்தம்னு குத்தமாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டெல்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா கொஞ்சம் கூட தயங்காம இருக்க முடியாதுன்னா கிளம்புங்கன்னுறாங்க. அவரு அதிர்ச்சியோட பார்க்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குவார்டர்ஸ்லயே போய் தங்கிக்கங்கன்றாங்க மீனா. அப்ப நீ இங்க தனியா இருந்துருவ அப்படிதானேங்கிறாரு செந்தில். ஆஹா, நான் இங்க தனியா இருக்க மாட்டேன். அதான் வீட்டுல இம்புட்டு பேர் இருக்காங்கல்ல, நான் இங்க எல்லாரு கூட இருப்பேன். நீங்க தான் அங்க போய் தனியா இருக்க போறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இருப்பேன்டி, இந்த வீட்டை விட்டு அங்க போய் நான் தனியா இருப்பேன்னு சவால் விடுறாரு செந்தில். நான் குவார்டர்ஸ்க்கே போறேன்னு அவரு சொல்ல, போங்க, யார் வேணான்னா உங்க அப்பாட்ட சொல்லிட்டு போங்கன்றாங்க மீனா. என்ன, அவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு செந்தில் கேட்க, நான்லாம் ஒன்றும் அப்படி சொல்லலையே அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் அப்படிங்கிறாரு செந்தில். நீங்க போய் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னு மீனா உசுப்பி விட, சொடக்கு போட்டு சொல்லுவேண்டி, என் அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், நான் தனியா தான் போறேன்னு. என்ன பண்ணிடுவார் அவரு, பாருடி நீ பாரு அப்படின்னு அவரு சொடக்கு போட்டுக்கிட்டு இருக்க. பாக்குறேன் அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, நாம வாய்ஸை ரைஸ் பண்ணா மட்டும் உடனே வந்துருவாங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போய் கதவர் திறக்கிற செந்தில் வெளியே நிக்கிறவரை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. முகத்துல அதிர்ச்சி, பயம், மின்னல்கள் அல அலையா வருது. அப்பா அப்படின்னு அவர் சொல்ல, என்னடா ஏதாவது பிரச்சனையாங்கிறாரு பாண்டியன். பிரச்சனையா, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு செந்தில் பம்ம. மீனாவுக்கு சிரிப்பா வருது. உதட்ட இறுக்கி மூடிக்கிறாங்க. இல்லடா, ஏதோ சத்தம் போடுற மாதிரி கேட்டுச்சு, அதான் வந்தேங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா, நான் சத்தமாலாம் எதுவும் பேசலையேப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, கொஞ்சம் தலையை நகர்த்தி மீனாவை பார்த்துட்டு, ஏன்பா மீனான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு மீனா பார்க்க, ஐயோ கோத்து விட்டுருவாளே அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு செந்தில். சண்டை எதுவும் போட்டானான்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா அப்படிங்கிறாங்க மீனா. அதுக்கு முணுமுணுத்துக்கிறாரு செந்தில். ஓய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பா அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு. உன் மொழியே சரியில்லையேடான்னு பாண்டியன் சொல்ல, அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா சிரிப்படக்கிட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் பேசாமல் படுத்து தூங்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, உடனே தூங்கிடுறேன்ப்பா அப்படிங்கிற செந்தில் கொஞ்சம் பயத்தில் அப்படியே லெஃப்ட் சல்யூட் அடிக்கிறாரு. முறைக்கிற முறைப்ப பாரு, கண்ணை கூட அசைக்காம அப்படின்னு செந்தில் முனைகிட்டு இருக்க ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். குட் நைட் பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியே ஓரப்பார்வையா முறைச்சிக்கிட்டே போறாரு பாண்டியன். அப்பா கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற செந்தில். அப்பாடா, இவர் வந்தாலே ப்ரெஷர் எகிருது அப்படிங்கிறவரு மீனா பக்கத்தில் வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு வந்துட்டாரு அப்படியே விசாரணை பண்ணுறதுக்கு அப்படின்னு அவரு தலையை நிமித்தி பார்த்துட்டு இருக்க. அதான் வந்தாருல்ல, மாமாட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு மீனா கேட்குறாங்க. இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு மீனா கேட்க, ஏன் என்னால் சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? சொல்லுவேண்டி, கண்டிப்பாக சொல்லுவேன். நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்பா கிட்ட போய் சொல்லுவேன்னு மறுபடியும் சொடக்கு போடுறாரு. சொல்லுவேன், சொல்ல போகிறேன், அப்போ நீ பாரு அப்படின்னு செந்தில் வீராவேசமாக சொல்ல, கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பயந்து பம்முனதை தான் பார்த்தேனே, எப்படி சொல்ல போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு வர்ற சிரிப்பை வாயை இறுக்கி மூடிட்டு பார்க்குறாங்க மீனா. சரவணன் அவர் ரூமில் படுத்திருக்காரு. நெத்தி நிறைய பட்டை, கட்டிலில் படுத்து போத்திட்டு இருக்கவர் இப்படியும் திரும்பி படுக்கிறாரு. உண்மையிலேயே அவரை பார்க்க பாவமாக தான் இருக்கு. இப்படி திரும்பி படுக்கிறாரு, அப்படி திரும்பி படுக்கிறாரு, போர்வையை காலுக்கு போத்துறாரு, அப்புறம் இடுப்பு வரலும் போத்துறாரு, அப்புறம் கழுத்து வரலும் போத்துறாரு. தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குதே. டென்ஷன் ஆகுறவரு அப்படியே எழுந்து உட்கார்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாஞ்சு உட்கார்றாரு. திடீர்னு அவர் மனசுல, டேய் நீ மூச்சு பயிற்சி பண்ணி பாரு அப்படின்னு பழனி சொன்னதை யோசிக்கிறாரு. மூச்சை அப்படியே இழுத்து கொஞ்ச நேரம் உள்ளறையே வச்சுக்கிட்டு பொறுமையா வெளியே விடணும். இப்படியே நீ கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தன்னு வைய, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு பழனி சொன்னது அவர் மனசுல வர, அப்படியே போர்வையை உதறி போட்டுட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்றாரு. அப்படியே சுகாசனத்துல உட்கார்ந்து முடிஞ்ச அளவுக்கு மூச்சை உள்ளறை இழுக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் பிரீத்தை ஹோல்ட் பண்ணுறவர் ஒரு மூக்கு அடிச்சுட்டு ஒரு மூக்கு வழியாக விடுறாரு. ஓகே, நம்ம பிராணாயாமம் பண்ணிட்டோம், தூங்கிடலாம், தூக்கம் வந்துடும்னு நம்பிக்கையோட தலைவணி எடுத்து குறுக்கில் வச்சு படுக்கிறாரு. வேலைக்கு ஆகலை.
மறுபடி கட்டில்ல இருக்க 8 திசையிலையும் தலைவணியை வச்சு வச்சு படுத்து பாக்குறாரு. தூக்கம் வராம தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்புறம் எழுந்து நின்னுடுறாரு. ரூம்குள்ளேயே கொஞ்ச நேரம் வாக்கிங் போய் பாக்குறாரு. அப்புறம் தலைவணியும் போர்வையும் எடுத்து தரையில போட்டு படுத்து பாக்குறாரு. அடுத்து மண்டையை பிச்சுக்கிட்டு எழுந்து வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பாக்குறாரு. மறுபடியும் எழுந்திருக்கிறவரு தலைவணியும் பெட்ஷீட்டையும் தூக்கி கட்டிலுக்கே வர்றாரு. விடியா இரவே தொலையா பகலேன்னு அவரு ஒரு வழியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க அடுத்த நாள் பொழுது விடியுது. செந்தில் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயங்கரமா ஒத்திகை பாக்குறாரு. பயங்கரமா டென்ஷன் எகிற அதை கண்ட்ரோல் பண்ண அவரு மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றாரு. சாமியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு வழியா தேத்திக்கிறவரு, அப்பா இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இங்க இருக்கிறதுல எல்லாம் துளி கூட விருப்பமே இல்லை. நானும் மீனாவும் முன்ன மாதிரி குவார்டர்ஸ்லயே இருக்கிறோம். அதுக்காக இங்க வரமாட்டேன்னுலாம் சொல்ல வரல. அது முன்ன மாதிரி நாங்க போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு எதிரில் இருக்க கதவை பார்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்க மீனா குளிச்சு ரெடியாகி வர்றாங்க. இவர் பாதி பேசிட்டு இருக்கப்பவே வந்துடுறவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கேட்டுட்டு இருக்காங்க. இவ எப்போ வந்தா கரெக்டாக சிக்கிட்டோமோ அப்படின்னு செந்தில் பார்க்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் பயத்தோட பார்க்குறாங்க செந்தில். அது அப்பா கிட்ட பேசுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரோட ஹோம்ஒர்க்கை விவரிக்கிறாரு. ஓ, அப்ப இன்னும் திரும்ப குவார்டர்ஸ் போற முடிவுல தான் இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் மீனா, ஆமா, அந்த முடிவுல நோ சேஞ்ச் அட் ஆல் அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்றாரு. ஓஹோ, அப்ப சரி, மாமா ஹால்ல டீ குடிச்சிட்டு இருக்காரு, போய் பேசிட்டு வர்றீங்களான்றாங்க மீனா. நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ அவர்கிட்ட போய் பேசவே மாட்டேங்கிற மாதிரி சொல்ற. நான் என்ன பேச மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு செந்தில் சொல்ல, போடி மவனே போ, நல்லா வாங்கி கட்டு, காலையிலேயே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நினைக்கிற மீனா. ஆஹா, அப்படிலாம் நினைக்கலங்க, போங்க போங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல, போய் பேசுங்க போங்க அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. பாரு பாரு, இப்ப போய் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு செந்தில் காலரை தூக்கி விட, போங்க 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 அப்படிங்கிறாங்க மீனா. ஓவரா தான் பண்றா இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தில் ரூமை விட்டு வெளியே போக, இதோ நானும் வர்றேன் அப்படின்னு தலையை தோட்டிக்கிட்டே மீனாவும் பின்னாடியே போறாங்க. பாண்டியன் ஹால் சோஃபால உட்காந்துருக்க கோமதி பக்கத்துல உட்காந்து, ஆமாங்க அப்பதாங்க நானும் அவரை பார்த்தேன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கதிர் அங்க இருக்காரு. சரவணன் தூங்கவும் முடியாம முழிக்கவும் முடியாம முகத்தையும் கண்ணையும் தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சுன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ செந்தில் அங்க வர பின்னாடியே மீனாவும் வர்றாங்க. டேய் என்னடா காஃபி எடுத்துட்டு வரவா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லம்மா நான் அப்புறமா குடிச்சுக்கிறேங்கிறாரு செந்தில். அப்போ ராஜி எங்க இருந்தோ அங்க வந்து நிக்கிறாங்க. இலை சரவணன்னு பாண்டியன் கூப்பிட, அப்பாங்கிறாரு அவரு. இந்த கல்யாண மண்டபத்துக்கு அனுப்ப வேண்டிய சரக்கெல்லாம் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கிறாரு பாண்டியன். சரிப்பா, காலையில வேலையை அதை பண்ணிடுறேங்கப்பா அப்படின்னு தலைய வேகமா ஆட்டுறாரு சரவணன். அப்படியாவது அவரோட தூக்கம் கலையுமான்னு பாக்குறாரு. இப்பதான் அவருக்கு தூக்கமே வருது. என்ன வேகமா வந்தீங்க, அப்படியே வந்து நிக்கிறீங்க, விஷயத்த சொல்ல வேண்டியது தானேங்கிற மாதிரி மீனா பார்க்க, இரு பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. காஃபி டம்ளரை எடுக்க பெரிய கொட்டாவி வருது சரவணனுக்கு. டேய் என்னடா நீ காலங்காத்தால கொட்டாய் விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவரு முகத்தை ஒரு தேய்ச்சிக்கிட்டு ஒன்னும் இல்ல பாங்குறாரு. அண்ணே நீ நைட்டு தூங்கல தானே அப்படின்னு கதிர் கேட்க, சரவணன் ஏதோ சொல்றதுக்கு தடுமாறிட்டு இருக்காரு. ஏண்டா இலை போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, அப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சரவணன். இலை எனக்கு தெரியும்டா, எல்லா பிரச்சனைக்கும் அந்த போன் தாண்டா காரணம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பான்னு கூப்பிடுறாரு செந்தில். என்னடா அப்படின்னு அதே கோவத்தோட அவர் திரும்புறாரு. அப்பா அது நான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமாண்டா உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு அது ஞாபகமே வருது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் என்னடா இது நாம ஆரம்பிச்சா அதுல இவர் ரோடு போட்டுட்டு போறாருன்னு பாக்குறாரு. ஏண்டா சரவணா வண்டிக்கு சொல்லிட்டு இல்லைன்னு கேக்குறாரு பாண்டியன். வண்டிக்கா எதுக்கு வண்டின்னு பாக்குறாரு செந்தில். சொல்லியாச்சுப்பா, 11 மணிக்கெல்லாம் வண்டி போயிருங்கிறாரு சரவணன். கோமதி நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு பாண்டியன் கேட்க, முடிச்சிட்டேங்கன்றாங்க கோமதி. அப்ப ஒன்னு பண்ணு, நீயும் கூட போயிட்டு வந்துடுங்கிறாரு பாண்டியன். எங்க போக சொல்றாருன்னு யோசனையா பாக்குறாரு செந்தில். மீனாவும் அதே யோசனையோட பார்க்க, நான் சரிங்க போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, செந்தில் மாறி மாறி எல்லாரையும் பாக்குறாரு. டேய் நீயும் கூட போயிட்டு வாங்குறாரு கதிர்கிட்ட. சரிங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்ல,
பாரு, நான் பாட்டுக்கு உன்னை போக சொல்கிறேன். நீ போயிட்டா ட்ராவல்ஸை யாருடா பாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமான்றாங்க ராஜி. ஏன்பா நீ ஒரு ஆளாக பார்த்துக்குவியான்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குவேன் மாமான்றாங்க ராஜி. அப்போ சரி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் எங்கே போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய், குவார்டர்ஸ்க்கு தாண்டிங்கிறாங்க கோமதி. மீனா குழப்பமும் புரியாமையும் பார்க்க செந்தில் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாரு. குவார்டர்ஸ்கா? அங்கே எதுக்குமான அவர் கேட்க, ஏண்டா இனிமே நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் முடிவாயிடுச்சு. அதான் குவார்டர்ஸில் ஒரு வண்டி ஜாமா வாங்கி போட்டிருக்கல்ல, அதை அப்படியே விட்டுட முடியுமா? அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு தான் வண்டி சொல்லி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடிக்காலில் அமிலம் பட்ட மாதிரி துடியா துடிக்கிறாரு செந்தில். அப்படின்னு அவர் அவனாவ அதுக்கு அடுத்து தாண்ட முடியாம தவிச்சிட்டு இருக்க மீனா அப்பாடான நிம்மதியும் சந்தோஷமா பாக்குறாங்க. எலே, சரவணன் வண்டி சொல்லிட்டான், உன் அம்மாவும் உன் தம்பியும் கூட தான் வர்றாங்க, நீயும் கூட போய் குவார்டர்ஸ்ல இருக்க ஜாமானெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்கிறாரு பாண்டியன். என்னென்னவோ பேசிட்டு வந்தீங்க, வச்சாரே பாருங்க ஆப்பு அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க. ஐயோ அப்பா அப்படின்னு செந்தில் ஏதோ ஆரம்பிக்க, என்னடா வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கான்னு கேட்குறாரு பாண்டியன். ஐயோ இல்லைங்கப்பா அது அப்படின்னு செந்தில் தடுமாறிட்டு இருக்க. என்ன நீ ஒருத்தனா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் சொல்லிருடா அப்படின்னு பின்மண்டையில தட்டுற செந்தில். அப்பா அது இல்லைங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல வர்றத பாண்டியன் கேட்க ரெடியாகவே இல்லை. ஏண்டா எல்லாருமா போய் ஒட்டுக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னா எதையோ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் குரலை உயர்த்த செந்தில் அப்படியே அடங்கி நிற்கிறாரு. மீனான கூப்பிட, ஏமாமான்றாங்க, நீ குவார்டர்ஸ் வேணான்னு சொல்லி திரும்ப ஒப்படைச்சு விட்டுருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா ஏக சந்தோஷத்தோட சரிங்க மாமான்றாங்க. அவங்க அப்படியே ஓரக்கண்ணால ஜாலியா செந்தில பார்க்க, என்னது வேணாமா அப்பா அப்படின்னு செந்தில் கூப்பிட, பாண்டியன் எழுந்து சட்டையை இழுத்து விட்டுட்டு, சும்மா வழன்னு பேசிட்டு இருக்காம கிளம்புற வழியை பாரு, குவார்டர்ஸ்ல ஒரு பொருள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்க செந்தில் அதிர்ச்சியில அப்படியே மரம் மாறி நின்றுட்டு இருக்காரு. நானும் கடைக்கு போக ரெடி ஆகுறேன் அப்படின்னு சரவணனும் எஸ்கேப் ஆயிடுறாரு. செந்தில் என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சிலையா நின்றுட்டு இருக்க கோமதி எழுந்து டம்ளர் எடுக்க போறாங்க. அம்மா இருங்கம்மா, எல்லாத்தையும் நானே எடுத்துடுறேன் அப்படின்னு அங்க இருக்க டீ டம்ளர் மொத்தத்தையும் கலெக்ட் பண்றாரு கதிர். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் கொண்டு போய் வச்சிடுறேன் அவர் எடுக்க. புள்ளன்னா புள்ள, பொறுப்பான புள்ள அப்படின்னு கோமதி காத்துல திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க கதிருக்கு. அப்படின்னு பெருமூச்சோட எழுந்திருக்கிற கோமதி, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி ரூம்குள்ள போறாங்க கோமதி. என்ன ஐயாவோட ப்ராக்டிஸ்லாம் என்னாச்சு, பிளான்லாம் என்னாச்சு அப்படின்னு மீனா சிரிப்பும் கிண்டலுமா பார்த்துட்டு இருக்க செந்தில் முறையா முறைக்கிறாரு. கடுப்போட அவர் ரூமுக்கு திரும்பி போக கோமதி அவங்க ரூம்குள்ள போயிருக்காங்க. ராஜி மெதுவா மீனா கிட்ட வந்து, என்னக்கா மாமா ஏதோ கடுப்புல போறாருன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க சுத்தமா பிடிக்கல, மறுபடியும் குவார்டர்ஸ்க்கே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ மாமா வேற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க, நீங்க என்னக்கா இப்படி சொல்றீங்கன்னு திகிலோட கேக்குறாங்க ராஜி. ஏய், அவங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க ராஜி, அவங்க நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்க போகுது சொல்லு, நாங்க 2 பேரும் இனிமே இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு மீனா அடிச்சு சொல்லிட ராஜியோட முகம் அப்படியே தாமரை மாதிரி மலருது. சந்தோஷமா மீனாவோட தோல்ல கைய போட்டு முகத்தை வச்சுக்கிறாங்க. செந்திலோட பருப்பு வேகலன்னு தெரிஞ்சிருச்சு. மீனா ஏக சந்தோஷத்துல இருக்காங்க. சரவணன் மண்டையை பிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. தூக்கம் இல்லாம அவரு ரொம்பவே துன்பப்பட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.